எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள்தாஸ் வுட் ஒர்க். என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா, வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அண்ட் கார்பெண்டர் டூல்ஸ் ஒர்க் வீடியோ தான் போடுவேன். மறக்காம என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும், ஹவு டு ரிப்பேர் தி சேர். அதாவது என்னென்னா, ரெடிமேட் சேரை நம்ம எப்படி ரிப்பேர் பண்ண போகிறோம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காம வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். இது பார்த்திங்கன்னா என் வீடியோவோட தம்ப்லைனு. அதுக்கடுத்து நம்ம அவுட்புட்டு பார்த்துடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணி பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ரிப்பேர் பண்ண போகிற சேர். கிட்டத்தட்ட பார்த்தா இந்த மாடலில் 4 சேர் வந்தது. இந்த கலரில் பிளாக்ல ஒன்று வந்து எல்லோவில் வந்தது. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் இந்த வீடியோ போட்டிருப்பேன். மறக்காமல் வீடியோ பாருங்கள். ஆக்சுவலாக இந்த சேரில் வந்து என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோன்னா, ப்ராக்கெட்ஸும் அதுக்கடுத்து என்ன சைட் பீஸ் 4 பீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அதுதான் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக கிளியராக பார்க்க போகிறோம். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிப்பேர் பண்ணுற சேரும் வுட்டு வந்து பார்த்தீங்கன்னா படாக் எந்த வுட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரில்லிங் மிஷினு, ஸ்க்ரூ நாடி. எல்கிளாம் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராக்கெட்ஸ் தான் எல்கிளாம் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த சேரை பற்றி பார்க்கலாம். இந்த சேர் பார்த்தீங்கன்னா இதிலே ரொம்ப மட்டமான சேர் எனக்கு தெரிஞ்சு பார்த்தா. இதை போய் 9,000 வாங்கி வந்துக்கிறாங்க. இதை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 3,000 செலவு பண்ணாங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்தா. இதில் இருக்க எல்கிளாம்ப் எல்லாத்தையும் கையில் இரும்பெல்லாம் கட்டி அந்த இடத்துல வந்து நம்ம வுட்டு வைக்க போகிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் யூஸ் பண்ண ப்ராக்கெட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ப்ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா படாக்லேயே கட் பண்ணுறோம், அதேமாதிரி டீக்குட்லேயே கட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அதை மார்க் பண்ணிட்டு ஜிக்ஸாக் மிஷினில் கட் பண்ணோம். பட் ஆனால் வந்து அந்த போர்ஷனை வந்து நான் இதில் போடலை. கட் பண்ணி முடித்த உடனே, ஏன்னா வீடியோ லென்த்தாக போகிறனால வந்து அந்த போர்ஷனை ஸ்கிப் பண்ணிட்டேன். கட் பண்ணி முடிச்சு என்ன பண்ணால் அதில் ட்ரில்லிங் மிஷினில் அடிச்சு போடணும். அது வந்து நெக்ஸ்ட் போர்ஷனில் நான் காட்டுறேன் கன்ஃபார்மாக. அதுக்கடுத்து இதுக்கு வேறு என்ன தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, வுட்டு. அதாவது என்னென்னா இந்த சேருக்கு வர சைட் பார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 2 சைட் பார் தான் போட்டிருக்காங்க. நம்ம வந்து அடிஷ்னலாக வந்து இன்னும் 2 சைட் பார் ஆட் பண்ணோம். இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு போட்டிருக்காங்க. பட் ஆனால் சென்ட்ரல் பொசிஷனில் வந்து இந்த ராடு போடல, அதாவது அந்த சேர் போடல. அதனால் வந்து என்ன பண்ணால் அந்த சேரை நம்ம ஆட் பண்ண போகிறோம். மறக்காமல் வீடியோ பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு புரியும். இதாக பார்த்தீங்கன்னா தம்ப்லைனு. அதுக்கடுத்து எப்படி சேர் ரிப்பேர் பண்ணுற வீடியோ இப்போ கண்டினியூ பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பண்ண வேண்டியது என்ன, அந்த எல்கிளாம்ப் எடுத்துணும், அதாவது ப்ராக்கெட் எடுத்துக்கணும். ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 2 கார்னர்லேயும் வந்து பார்த்தா ஹோல்ஸ் பண்ணணும். இந்த ப்ராக்கெட் ஸ்ட்ராங்காக இருக்காதுன்னு நினைக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தா எல்கிளாம்போடு இந்த ப்ராக்கெட் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா. அது இல்லாமல் வீடியோ வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வச்சுட்டேன். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தா இந்த வீடியோ 15 நிமிஷம் போகுது. 15 நிமிஷம் யாரும் பொறுமையாக அவ்வளோ சீக்கிரம் உட்காந்து பார்க்க முடியாது. அதுவும் நான் பேசுகிறதா உங்களால் கேட்க கூட முடியாது. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா வீடியோ வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வச்சுட்டேன். நம்ம வந்து ப்ராக்கெட் எல்லாம் எடுத்து முடிச்சோன்னே என்ன பண்ணோன்னா, சேரோட 4 கார்னர்லேயும் என்ன பண்ணால் ஃபிக்ஸ் பண்ணோம். கிட்டத்தட்ட பார்த்தா 8 ப்ராக்கெட் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக் சேரில் இருக்க அந்த எல் கிளாம்ப்பு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா அது வந்து எது தேவையில்லாதோ அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம அந்த இடத்துல என்ன வைக்க போகிறோம்னா ப்ராக்கெட்ஸ் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து சைட் பீஸ் வைக்க போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த எல் கிளாம்பெல்லாம் என்னத்துக்கு வச்சுக்கிறாங்களே தெரில. இருக்கிறதுலே மட்டமான வுட் தான், பீச் வுட்டில் தான் செஞ்சு வச்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்தா. அது சேர் ரொம்ப வெயிட்லெஸ் வேறு. கட் பண்ண ப்ராக்கெட்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து 2 டைப் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர்லேயே பொறுமையாக டைட் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து என்ன பண்ணலான்னா, நம்மகிட்ட ஸ்க்ரூ முறுக்கிற மிஷின் இருக்குது, அதாவது ட்ரில்லிங் மிஷின் இருக்குது, அதை வச்சு முறுக்கு பண்ணலாம். ஏன்னா இந்த போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா கையில் தான் டைட் பண்ணி ஆகணும். ஏன்னா அந்தளவு வாட்டர் சரியாக இல்லை. பட் ஆனால் இந்த இன்னொரு ப்ராக்கெட் இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது வச்சுருக்கோம். அதாவது ட்ரில்லிங் மிஷினில் பெட்டு மாட்டி ஈஸியாக வந்து ஃபில்அப் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த போர்ஷனில் வந்து ட்ரில்லிங் மிஷின் பிட்டு வந்து கரெக்டாக உட்காராது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி ஒரு சேரில் வந்து 8 ப்ராக்கெட் செட் பண்ணோம். அதுக்கடுத்து என்ன பண்ணோன்னா சைடு பீஸ் செட் பண்ண வேண்டியது இருக்குது. ஆல்ரெடி அதில் 2 பீஸ் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம அடிஷ்னலாக என்ன பண்ணால் சைட் பீஸ் 2 வைக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து ஷேர் வந்து பேஸ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் என்ன பண்ணால் 2 குறுக்கு என்ன பண்ணால் ட்ரில்லிங் மிஷினில் டேரெக்டாக ஓட்ட போட்டு அதை வந்து ஸ்க்ரூ போட்டு முறுக்கலாம். அப்படி இல்லைனா ட்ரில்லிங் மிஷினில் ஓட்ட போட்டு ஆப்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரூ போடுங்களா. எப்படி போட்டாலும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும், அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா டேரெக்டாக ஆப்பு போட்டு வச்சுருந்து வந்து கிளியராக அப்படியே தெரியும் பாருங்கள். வெளியே அவுட்டர்லேயே தெரியும். அது வந்து எதுவுமே பண்ண முடியாது. பட் நம்ம போடுற பொசிஷன் வந்து கரெக்டாக ஸ்ட்ராங்காக போட்டோன்னா சேர் வந்து கரெக்டாக பேலன்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என் சேனலில் பார்த்தீங்கன்னா வாசக்கால் வீடியோ, அதுக்கு வந்து வுட் ஒர்க்கிங் வீடியோ நிறைய வீடியோ போட்டிருப்பேன். கட்டில் பற்றி வீடியோ போட்டிருப்பேன். பூஜை ரூம் பற்றி நிறைய வீடியோ போட்டிருப்பேன். மறக்காமல் அதையும் பாருங்கள். இந்த போர்ஷன் எல்லாமே வந்து எப்படின்னா ஃபாஸ்ட் அண்ட் ஃபார்வர்டில் தான் போயிட்டு இருக்கோம். நீங்கள் உட்காந்து பொறுமையாக பாருங்கள். பட் இருந்தாலும் என்னால் முடிஞ்ச வரை என்னோடய பெஸ்ட்டை நான் வீடியோ எடிட்டிங் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வீடியோவில் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு சேரோட கடைசல் கால் எப்படி செஞ்சு நம்ம எப்படி அதிலே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி அதில் ஒரு கடைசல் கால் வச்சுருந்தாங்க, அது ரிப்பேர் ஆகிடுச்சு. அந்த காலை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம எப்படி புதுசாக ஒரு கடைசல் காலை ஆட் பண்ண போகிறோன்றதை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காமல் வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டு.
இதான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சேர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 4 பக்கம் பீஸ் அடிச்சிருக்கோம். அது வந்து கிட்டத்தட்ட 1 2 5 8 பிராக்கெட்ஸ் வச்சுருக்கோம். சேரோட பேஸ் மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், உட்காரது நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு முன்னாடி உட்காந்து பார்த்தீங்கன்னா சேர் வந்து ஷேக்கிங் ஆகும். பட் அந்த இது போர்ஷனில் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா கிட்டத்தட்ட 5 நிமிஷத்தில் முடியும்னு பார்த்தா இதுவே கிட்டத்தட்ட பார்த்தா கொஞ்சம் லென்த்தி வீடியோவாக போயிடுச்சு. அதனால் முடிஞ்ச வரையும் என்னால் பெஸ்ட்டு நான் கொடுத்துருக்கேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா சேரோட லெக் எப்படி கரெக்ஷன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறதா பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே, பை.